ஹாய் மக்களே, திஸ் இஸ் மஹபூபி. இப்போ பார்த்தீங்கன்னா கதை சொல்ல போகிறேன். கதையின் தலைப்பு முட்டாள் முயல். அது ஒரு மதிய நேரம். முயல் ஒன்று நன்றாக சாப்பிட்டு விட்டு தென்னந்தோப்பில் படுத்து காற்று மெல்ல வீசியது. முயலுக்கு தூக்கம் வந்தது. தூங்க ஆரம்பித்ததும் சற்று நேரத்தில் உலகம் வெடித்து சிதறியது போல் ஒரு கனவு அதற்கு வந்தது. அந்த சமயத்தில் அதன் அருகில் தேங்காய் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. அந்த சத்தம் கேட்டு விழித்த முயல் உலகம் வெடித்து சிதறியதால் உண்டான சத்தம் என்று நினைத்து உலகம் அழியப் போகிறது என்று கத்திக்கொண்டே ஓட ஆரம்பித்தது. அப்போது அருகில் மான் கூட்டம் ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது. உலகம் அழியப் போகிறது என்று முயல் கத்திக்கொண்டு ஓடுவதை பார்த்த மான்கள் அதன் பின்னால் ஓட ஆரம்பித்தன. அப்போது எதிரில் காட்டெருமைகள், யானைகள், கரடிகள், பன்றிகள் வந்து கொண்டிருந்தன. முயலும் மான்களும் உலகம் அழியப்போகிறது என்று கத்திக்கொண்டே ஓடுவதை உண்மை என்று நம்பி அவற்றின் பின்னால் அவைகளும் ஓட ஆரம்பித்தன. அவை பெரிய கூட்டமாக ஓடியதால் காட்டிலிருந்த மண் துகள்கள் பறந்து அந்த இடம் முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. இவை ஓடிச் சென்று சிங்கம் வசித்த குகையில் முன்பு நின்றன. வெளியே வரும் சத்தத்தை கேட்டு சிங்கம் வெளியே வந்தது. என்ன என்று விசாரித்தது. ஒரு யானை முன்வந்து உலகம் அழியப் போகிறது, எங்களை காப்பாற்றுங்கள் என்று சிங்கராஜாவிடம் முறையிட்டது. இதை கேட்ட சிங்கத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. அதற்கு வியப்பு இருந்தது. சிங்கம் பொறுமையாக விசாரித்தது. உலகம் அழியப் போகிறது என்று யார் உங்களுக்கு சொன்னது? ஒவ்வொரு மிருகமும் கை காட்டி கடைசியில் மான்கள் முயலை காட்டின. சிங்கராஜா இப்போது முயலை விசாரித்தார். முதல் நடந்ததை சொல்லியது. நான் தென்னை மரத்தில் தூங்கி ஆரம்பித்ததும் உலகம் வெடித்து சிதற ஆரம்பித்தது. பெரும் சத்தம் கேட்டது. நான் எல்லோரையும் காப்பாற்றுவதற்காக கத்திக்கொண்டே ஓட ஆரம்பித்தேன் ராஜாவே. சிங்கம் அனைத்தையும் விலங்குகளையும் அழைத்து கொண்டு அந்த தென்னை மரத்தின் அருகே வந்தது. அதன் அருகே விழுந்த தேங்காய் இருந்தது. முயலே, உலகம் வெடித்து அழிவது போல கனவு காண்கிறாயே. அந்த சமயத்தில் மரத்திலிருந்து தேங்காய் விழுந்ததால் பெரும் சத்தம் உண்டாயிருக்கிறது. அதனால் நீ பயந்து உலகம் அழிந்து விட்டது என நினைத்து கத்திக்கொண்டு ஓட ஆரம்பித்திருக்கிறாய். நீ ஓடுவதை பார்த்த மற்ற விலங்குகளும் என்ன ஏது என்று தெரியாமல் முட்டாள்தனமாக ஓட ஆரம்பித்தன. இதனால் நடந்தது. உலகம் வெடித்து சிதறிய பிறகு நீ ஓட முடியுமா? உண்மை புரிந்த அனைத்து விலங்குகளும் வெட்கத்தில் தலை குனிந்தன. தேங்க்யூ மக்களே.